இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானங்களுக்கு திமுகவின் எதிர்வினை. நெல்லை தென்காசியில் மழை நிலவரம். பாஜகவுடன் கூட்டணி என்ற கேள்விக்கு அதிமுகவின் ரியாக்ஷன் உள்ளிட்ட செய்திகளை ரிப்போர்ட் தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 1500 கோடி முதலீட்டில் புதிய காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார். தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டைச் சேர்ந்த ஹோங்ஃபு நிறுவனம் புதிய காலணி உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்க உள்ளது. 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் 25,000 பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் புதிய காலணி தொழிற்சாலை அமைய உள்ளது. இதற்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை 10:30 மணியளவில் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். மழை வெள்ளம் பாதித்த நெல்லை மற்றும் தென்காசியில் இன்று வழக்கம் போல பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் பள்ளிகளில் மழைநீர் தேங்கியிருந்தாலோ வேறு பாதிப்புகள் இருந்தாலோ சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே விடுமுறை அறிவிக்கலாம் என தெரிவித்துள்ளனர். மேலும் தாமிரபரணி கரையோர கிராமங்களில் பள்ளிகளை திறப்பதற்கு முன்பாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முழுமையாக ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதி செய்த பின்பே மாணவர்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக அரசு மீது இட்டுக்கட்டி களங்கம் சுமத்த நினைக்கும் அதிமுகவின் கட்டுக்கதை கண்டன அறிக்கைகளை மக்கள் நம்ப போவதில்லை என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். இதுகுறித்த அவரது அறிக்கையில் தீர்மானத்திற்கு என்ன செய்வது எங்கே போவது என தெரியாமலேயே அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடத்தியதாக விமர்சித்திருக்கிறார். நல்லாட்சி வழங்கி வரும் திமுக ஆட்சியின் மீது சில கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் மூலம் களங்கம் சுமத்திடலாம் என எடப்பாடி பழனிசாமி கற்பனை கோட்டை கட்டியிருப்பதாக கூறியுள்ள RS பாரதி அதிமுக ஆட்சியில் இருள் சூழ்ந்து கிடந்த தமிழ்நாடு திராவிட மாடல் நல்லாட்சியில் ஒளி வீசியபடி வளர்ந்து வருவதாக பதிலடி கொடுத்திருக்கிறார். கத்தியும் கைகளை சுழற்றியும் பேசி திமுகவை வீழ்த்தி விடலாம் என எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு கண்டு கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பதிவில் திமுக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சமத்துவ சமூக மேம்பாட்டு செயல் திட்டங்களால் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சருக்கான சிம்மாசனத்தை அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் சசிகலா முதல் OPS வரை காலை வாரிவிட்ட நீண்ட துரோக வரலாறு கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்திருக்கும் அமைச்சர் ரகுபதி பாஜகவிடம் அண்டி பிழைத்து மாநிலத்தின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்துவிட்டு மேடையில் வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருக்கும் மிஸ்டர் கோட்டைச்சாமியை யாராவது எழுப்பி விடுங்கள் என கிண்டல் செய்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி என்பது முடிந்து போன கதை என கூறியிருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மத்திய அரசை தட்டி கேட்க தயங்க மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என்றார். மேலும் திமுகவை பொறுத்தவரை குடும்பமே கழகம் என்கின்ற வகையில் செயல்படுவதாக விமர்சித்திருக்கிறார். கழகம் ஒரு குடும்பம், ஆனால் திமுகவை பொறுத்தவரை குடும்பமே கழகம், குடும்பமே கழகம். அந்த வகையில தான் திமுக இருக்கு. என்னங்க பாஜக கூட்டணி இப்பதான் இன்னைக்கு 4 தீர்மானம் கொண்டு வந்திருக்குமே இன்னைக்கு. அதான் ஏற்கனவே போயிச்சா சொல்லிட்டாரு, அது முடிந்து போன கதை. அதை பத்தி மீண்டும் மீண்டும் பேசாதீங்க, விடுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழை ஓய்ந்த பின்னும் பல இடங்களில் தண்ணீர் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த மழை பெய்து இதனால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் குளம் போல தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதற்கிடையே தண்ணீரை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் பல்வேறு இடங்களில் வெள்ளம் வடியாமல் உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.